இசபேலுடைய பார்வையில் இந்த கோராகு என்பவன் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள். எல்லாரும் வந்தா ஸ்தோத்திரம் சொல்லுவாங்க, ஆனா கோராக பார்த்துட்டா யாருக்குமே பிடிக்காது. கோராகு எல்லார் பார்வையில சபிக்கப்பட்டவன், கோராகு எல்லாருடைய பார்வையில தூக்கி எறியப்பட்டவன், கோராகு எல்லாருடைய பார்வையில வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கல். அவன் தகுதி இல்லை என்று எல்லாராலும் நிராகரிக்கப்பட்டவன் தான் இந்த கோராகு. கோராகு என்றால் எல்லாருடைய பார்வையில தூக்கி எறியப்பட்டவர்கள். கோராகு என்றால் இந்த உலகத்தில் தகுதி இழந்தவர்கள். இந்த வாழ்க்கையில இருந்து வந்தவன் தான் யார் என்றால் எல்கானா. கிட்டத்தட்ட 600 வருஷம், கிட்டத்தட்ட 16 தலைமுறை இந்த வேதனையின் வழியில வந்தவன் தான் யாரு? எல்கானா. எல்கானாவுக்கு என்ன பிரச்சனைனா, 1 வருஷம் 2 வருஷம் பிரச்சனை அல்ல, 600 வருட சாபங்கள், 16 வருட தலைமுறையுடைய சாபங்கள். இப்பொழுது அவனுக்கு ஒரு மனைவி இருக்கிறாள், அவளுடைய பெயர் தான் அன்னாள். இப்ப அன்னாளை பார்த்து தன் வீடு சொன்னது, மலடியா இருக்கிற அன்னாளை பார்த்து இந்த பெண்ணினால் சொல்லுகிறா, ஏ அன்னாளே, நான் பிள்ளையை பெற்றிருக்கிற, நீ ஒரு மலடி என்று வீடு அன்னாளை வேதனைப்படுத்தினது. இப்ப அன்னாள் பார்க்கிறா, ஐயோ என் வீடே என்னை மதிக்கலையே, என் சொந்தமே என்னை மதிக்கலையே, என் வீட்டிலே எனக்கு அங்கீகாரம் இல்லையே, நான் சமுதாயத்துக்கு போவேன் என்று வீட்டை விட்டு சமுதாயத்தில் கால் வச்சா இந்த சமுதாயம் பார்க்கிறது, நீ கோராகின் பிள்ளை. அப்படி என்றால் எங்கள் பார்வையில் நீ சபிக்கப்பட்டவர்கள். இப்ப அன்னாளுக்கு 2 பிரச்சனைங்க. இப்ப அன்னாள் தீர்மானம் எடுத்தா, இனி நான் வீட்டுக்கும் அல்ல சமுதாயத்துக்கும் அல்ல, என்னை பலவீனப்படுத்துகிற பெண்ணினாலும் முன்னாடி அல்ல, என்னை வேதனைப்படுத்துகிற இந்த இஸ்ரவேலுக்கு முன்பதாக அல்ல, எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, எனக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது, எனக்கு ஒரு மகிமையான ஸ்தானம் இருக்கிறது, அந்த இடத்துக்கு புறப்படுவேன் என்று சொல்லி இந்த அன்னாள் எல்லாருடைய வார்த்தையை அவமானப்படுத்தி நேராய் போய் ஆலயத்தில் போய் மன கசந்து அழத் தொடங்கி விட்டாள். அல்லேலூயா. எல்லா பிதாக்கள் ஆலயத்துக்கு நேராக வந்திருக்கிறார்கள். இப்ப அன்னாள் நேரா போய் ஏலிக்கு முன்பதாக இருந்து பிள்ளையை கொடுத்து சொன்னா, என் பிள்ளையை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க போறேன். இப்படி சொன்ன உடனே இந்த ஏலி கேட்கிறாரு, உன் பிள்ளை எங்க வராரு, எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தா அன்னாள் சொல்றா, என் இடுப்புல இருக்கிறானே இவன் தான். இப்ப ஏலிக்கு பயங்கர கோபம், பயங்கரமா திட்டு விட்டு சொல்றா, ஏம்மா உனக்கு அறிவு இருக்கா, ஒருவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் அவனுக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு வயசு இருக்கணும்? 30 வயசு. உன் பிள்ளைக்கு எவ்வளவு? போது நல்ல உத்து பார்க்கிறாரு. அம்மா நீ யாரு? கோராகின் பிள்ளை. இப்ப எல்லாருக்குள்ள ஒரு வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், இந்த வார்த்தை கேட்ட பொழுது எல்லாருக்குள்ள கோபம் வருகிறது. எல்லாரும் அன்னாளுக்கு விரோதமாய் எதிர்த்து பேசி அவர்களை சபிக்க தொடங்கினார். நீ கோராகின் பிள்ளையா இருக்கிற, உன் பிதாக்கள் சபிக்கப்பட்டவர்கள், அவர்கள் பாதாளத்தில் இறங்கினவர்கள், அவர்கள் ஊழியம் செய்யக்கூடாது. அது மாத்திரமல்ல, உன் பிள்ளைக்கு 3 வயதுதான், ஆனா இவனை எப்படி நீ ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆலயத்தில் கொண்டு வரலாம், நீ ஊழியம் செய்யக்கூடாது என்று எல்லாரும் எதிர்த்தார்களா? அன்னாள் சொல்லுகிறா, பலவானின் வில் முறிந்தது, அவர் தள்ளாடுகிறவர்களுக்கு பலத்தை நான் இடை கட்டுகிறார், இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள் என்று அன்னாள் தேவ சன்னிதானத்துக்கு முன்பதாக பகிரங்கமாய் நிற்க தொடங்கிவிட்டாள். 1 பிரகாரம், 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். இப்பொழுது என்ன ஒரு கட்டளை என்றால், இந்த பிரகாரத்தில் வேலைக்காரர்கள் இருக்கிற, ஆராதிக்கிற ஜனங்கள் கூடுகிற இடம்தான் பிரகாரம். இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் யார் இருப்பாங்க என்றால், அங்கி அணிந்திருக்கிற ஒரு ஆசாரியன் தான் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க முடியும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உன்னதமான தேவன் வாசம் செய்கிற இடம். வருடத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் ஆட்டுக்குட்டின் ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துக்கு வருவார். இப்போ யாரு ஆலயத்துக்குள்ள இருந்து கொண்டு யாரு வெளியில போனார்களோ எல்லா ஜனங்கள் பார்த்தார்கள், கர்த்தர் அவர்களை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். ஒருவேளை யாராவது பாவம் செஞ்சு உள்ளர வந்தா
கர்த்தர் அடித்து அவர்களை கொன்று விடுவார். வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சாமுவேலை கூப்பிட தொடங்கினார். ஆகையால் சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற, ஆலயத்தில் தேவன் பிள்ளைகளோடு பேச விரும்புகிறார். ஆலயத்தில் தேவன் பிள்ளைகளுக்கு தரிசனமாக விரும்புகிறார். வாலிபர்களோடு கர்த்தர் இடைப்பட விரும்புகிறார். ஆகையால் பிள்ளைகளை பயபக்தியோடு அமர வைங்கள். ஏலியோடு பேச விரும்பாதவர் சாமுவேலோடு பேச விரும்பினார். யாருக்கு தெரியும், உங்களோடு பேச விரும்பாதவர் உங்க பிள்ளைகளோடு பேச விரும்புவார். ஏலி குறித்ததான தரிசனத்தை சாமுவேலுக்கு சொன்னது போல் உங்களை குறித்ததான தேவ திட்டங்கள் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தப்படும். ஆகையால் பிள்ளைகளை ஆலயத்தில் வளர விடுங்கள். இப்பொழுது 3 விசை கூப்பிட தொடங்கினார். மறுபடியும் இந்த சாமுவேல் இந்த ஏலி கிட்ட கேட்கிற, கூப்பிட்டீங்களா? இப்ப ஏலி பார்க்க தொடங்கினார். ஓ, நான் தான் தப்பா நினைச்சிட்டேன் போல, இவன் கோராக பிள்ளை என்று நாதாயும் சபிச்சிட்டோம் போல, என் பிதாக்கள் தவறாய் சொல்லிட்டார்கள் போல, நாங்கள் இவர்கள் வேண்டாம் என்று தள்ளினோம். ஆனா கர்த்தர் வேண்டும் என்று ஏதோ ஒன்று கூப்பிடும் பொழுது அவன் தூக்க மயக்கத்தில் என்ன தெரியுமா பண்றாரு? நேரா பிரகாரத்தில் போய் படுக்கிறதை விட்டுட்டு நேராய் கர்த்தர் உலாவுகிற உடன்படிக்கையின் பெட்டி அருகே இந்த சாமுவேல் படுத்து கொண்டார். ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை சொல்லுகிறேன்? வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். சாமுவேல் விடியற் காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை யார் திறந்தது? சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, யார் திறந்தது? இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க வீட்டுல போய் நீங்க கதவடைத்து நைட்டு போய் தூங்கிட்டுங்க, காலையில உங்க வீட்டு கதவை நீங்க திறப்பீங்களா இல்ல வெளியில இருக்கிறவன் திறப்பானா? ஒரு ஸ்தலத்தில் இப்ப என்ன நடக்குது நல்ல கவனிங்க. இப்ப காலையில எழுந்து எல்லாரும் ஆலயத்துக்கு வெள்ள கூட்டி பெருக்கி வழி செலுத்துவதற்காக எல்லாரும் தயார் செய்யும் பொழுது ஒருவருக்கொருவர் பேசிக் கொண்டிருக்கலாம். நம்ம இடத்துல ஒரு குட்டி பையன் இருந்தானே, அவன் எங்க காணோம் என்று பேசும் பொழுது எல்லாரும் சொல்லிருக்கலாம், அவன் ஒரு கோராகன் பிள்ளையா, அவன் சபிக்கப்பட்டவன் தானே, அவன் எதுக்கு தேடுற, அவன் எல்லாம் தகுதி இல்லை, அவன் எங்கேயாவது போயிருப்பான், இல்ல இந்த நம்ம கொடுக்கிற டார்ச்சர்னால வீட்டுக்கு கூட ஓடி இருப்பான், யாருக்கு தெரியும் என்று பேசிக் கொண்டிருக்கும் பொழுது என்ன தெரியுமா நடக்கிறது? எல்லாரும் ஆலயத்துக்கு வெளியே கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டா முதலாக ஆலயத்தின் கதவுகளை திறந்து சாமுவேலும் என்னும் பிள்ளையாண்டா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பிரகாரத்துக்கு நேராக கால்களை வைத்து நடக்க தொடங்கினார். இப்ப எல்லாரும் திரும்பி பார்க்கிறாங்க. ஏய், வருவது ஏலி என்று பார்த்தால் ஏலி வராமல் சாமுவேல் வருகிறார். இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, யாரு உள்ள இருந்து வெளியே வராங்களோ அவர்களை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். எல்லா சமஸ்த தேசமும் இப்ப சாமுவேலை பார்க்கிறது. சாமுவேலை நாங்க வேண்டாம் என்றோ, சாமுவேல் கோராக பிள்ளை என்றோ, சாமுவேல் சபிக்கப்பட்டவன் என்றோ. ஆனா சாமுவேல் சபிக்கப்பட்டவன் அல்ல, அவன் உயிரோடு தேவனுடைய இருக்கிற இடத்திலிருந்து அவர் நடந்து வருகிறார் என்று எல்லாரும் சாஷ்டாங்கமாய் விழுந்து சாமுவேலை பார்த்து சொன்னாரு, நீ கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்டவன்.